இவரை ஏன் கெட்டப் மாற்றி நம்ம லுக்கை மாற்றக்கூடாது. அவர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார். ஆமா. அது நல்ல ஃபோட்டோகிராஃபர். அப்பப்போ எப்போவாது ஃபோட்டோ கேமரா வாங்கி எடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்பாட்லேயே. அப்போது நம்ம அது சாதாரணமாக தான் நான்லாம் நினச்சேன். அப்போ அவராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்புக்குட்டி அப்படின்னு நினச்சிட்டு கேட்டார் என்கிட்ட. கேட்கும்போது என்ன இவர் ஏன் ஃபோட்டோ ஷூட் நம்மளே எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் பிஸியாக போயிட்டுருக்கு, எனக்கு ஷூட்டிங்கு நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற மாதிரி எதுக்கு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்போ அவர் சொன்னார் தாடியெல்லாம் எடுக்கணும் அப்படி இப்படி பண்ணார். இல்லை வாய்ப்பு இல்லை சார், நான் பிஸியாக இருக்கேன், எல்லா படமும் கண்டினியூட்டி இருக்குது, இந்த டைமில் நான் தாடி எடுத்தேன்னா தாடி எடுக்காமல் வேணா பரவாயில்ல சார். இல்லை உங்களை கெட்ட போய் மாற்றணும் அப்படின்னாரு. இப்போ முடியாது சார், பிஸியாக இருக்கேன். நான் அதோட முடிச்சிட்டோம், அவ்வளோதான் நினச்சேன். அடுத்தது வேதாளம் கமிட் ஆகிறாங்க. ஆகும்போது சொல்லிட்டாரு, இப்போ இந்த படம் தான் நடிக்க போகிறீங்க, இதில் கெட்டப் மாற்றி அப்படியே நடிக்க அப்படின்ட்டாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணார். ஓகே. அப்போ நாம் வேறு வழியும் கிடையாது, நான் பண்ணித்தான் ஆகணும். பார்த்தா பயங்கர ரீச். இப்போ என் வீட்டில் கூட அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன்.